ஓகே. ஸ்ரீ மாத்ரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இப்போ நம்மளுடைய சேனலில் நீங்கள் பார்க்க இருக்கிற ஆலயம் சென்னையில் அடையாரில் பெசன்ட் டவுனி ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ குழந்தை அங்காள பரமேஸ்வரி ஸ்ரீ சமேத பெரியாண்டவர் அருள் ஆலயம். இந்த ஆலயம் ரொம்ப 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 விசேஷமான ஆலயம். ஏன் அப்படின்னு கேட்டால், மற்ற ஆலயங்கள் மாதிரி இல்லாமல் இந்த ஆலயத்துடைய அமைப்பு ரெண்டு தெய்வங்களுக்குமே கூரை தான் கோபுரம். சரிங்களா? இந்த கோயிலில் கோபுரம் கிடையாது, கூரை மட்டும்தான். எல்லாமே வான்வழி தெய்வங்கள் அப்படின்றதுனால கூரை அமைச்சு இந்த இடத்துல அம்பாளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த பட்சம் பார்த்தீங்கன்னா, சுவாமி பெரியாண்டவர் சிவ அம்சம், அதாவது தட்சணை வதம் பண்ணி எடுத்த அவதாரம் தான் பெரியாண்ட அவதாரம். அந்த பெரியாண்டவர் அப்படின்றக்கூடிய தெய்வம் பல மக்களுக்கு குலதெய்வமாக விளங்கினாலும் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ஆலயங்கள் இல்லாத ஒரு தெய்வமாக இருக்கிறாங்க. அதாவது பூஜை போடுற நேரத்தில் மட்டும் மண்ணால் சிலை செஞ்சு இந்த குலதெய்வத்தை வழிபடுவாங்க. கோவில், நிலையான கோவில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அந்த அளவுக்கு கிடையாது. திருநெல்வேலியில் இருக்குது, அப்புறம் சென்னையில் நம்ம இடத்துல இருக்குது. அதுதான் ரொம்ப விசேஷம். சுவாமி தெற்கு நோக்கி வீற்று அருள் பாலிக்கிறார். இது ரொம்ப 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 விசேஷம். மரண பயத்தை, யம பயத்தை போக்கக்கூடிய ஒரு தெய்வமாக சுவாமி இருக்கிறாரு. குரு அம்சமாகவும் இருக்கிறார். தெற்கு நோக்கி இருக்கிறதுனால குரு அம்சமாகவும் இருக்கிறார். மேலும் சுவாமியுடைய ஆவடையில் கால சர்ப தோஷங்கள் 2 இருக்கிறதுனால சுவாமிக்கு திங்கக்கிழமையிலையோ அவங்கவுங்க நட்சத்திரத்திலையோ பாலாபிஷேகம் பண்ணால் திருமண தடைகள் விலகும். அப்படி திருமண தடைகள் விளங்கியவங்க, நிவர்த்தியானவங்க திருமணமான பிறகு அம்பாளுக்கு கூறப்படவையும் சுவாமிக்கு கூற வேஷ்டியும் சாத்தி இந்த இடத்துல வழிபடுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அம்பாள் 8 கரங்களோடு மேற்கு நோக்கி இருக்கிறாங்க. மதுரையில் எப்படி மீனாட்சி ஆட்சியோ அந்த மாதிரி இந்த இடத்துல அம்பிகை தான் ஆட்சியாக இருக்கிறாங்க. எல்லா சுவாமியும் வல பாதத்தை கீழே தொங்க போட்டு இடது பாதத்தை மடித்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த அம்பாள் இடது பாதத்தை வலது பாதத்தை ஊனி இடது பாதத்தை தொங்க போட்டுருப்பாங்க. அதாவது பெண்ணுடைய ஆட்சி அதிகாரம், பெண் சக்தி இங்கே மேலோங்கி இருக்கிறதுனால அந்த அமைப்பில் இருக்கிறாங்க. சுவாமி 8 கரங்கள்லையும் ஆயுதங்கள் தாங்கி இருக்கிறாங்க. எல்லா கரங்கள்லையுமே ஆயுதங்கள் இருக்குது. நிராயுதபாணியாக அபயவரம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக இந்த இடத்துல கலியுகத்துக்கு தகுந்தது போல எல்லா இடத்துலையும் ஆயுதங்கள் தாங்கி இந்த இடத்துல அம்பாள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆணவம் என்ற சிங்கத்து மேலே தன்னுடைய காலை ஊனி, சரிங்களா, வல்லாளகண்டனுடைய இன்னொரு காலை வல்லாளகண்டனுடைய தலை மேல ஊனி இருக்கிற விதமா சுவாமியுடைய விக்கிரகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சிங்கத்துடைய 4 கால்கள் இந்த இடத்துல 4 வேதமாக பாவிக்கப்படுகிறது. இதுதான் ரொம்ப விசேஷம். இப்படி நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணாலே எல்லா விதமான பிணிகளுமே, மாந்திரிக பிரச்சனை, செய்வன பிரச்சனை, கடன் பிரச்சனை, மன நிம்மதி இல்லை, ஒரு கோளாறா இருக்கு, இரவுல தூக்கம் இல்லை, இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் எதிராளிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த கோயில் அமாவாசை அன்னைக்கு விசேஷம். நம்ம அம்மன்ட்டு பூசணிக்காய் தீபம் போட்டு வழிபாடு பண்றீங்க, அரளி மாலை சாத்தி வழிபாடு பண்றீங்கன்னா எல்லா விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கும், சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கும்